அண்ணே எனக்கு 3ஆம் முறையாக வெற்றி பெற்றது ரொம்ப சந்தோஷம். அந்த வெற்றிக்கு எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டே என் உயிர் நண்பர்கள் தானே. தமிழக அரசுக்கு தமிழக அரசுக்கு காயப்பட்டவர்கள் இந்த ஜல்லிக்கட்டுல உயிரிழந்தவருக்கு ஒரு நல்ல மானியம் கொடுக்கணும். அரசு வேலை வாய்ப்பு ஏதாவது பண்ணணும். முதல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த என் உடம்பரா சகோதரர்கள், என் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமா SMK அவினாஷ் நண்பர்கள், அப்புறம் நம்ம நத்தம் பாரதி பிரதர்ஸ், சைசன்யம் பயலுக, GM உதய காமேஷ் பயலுக எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப இதாக இருந்தாங்க. அப்புறம் மட்டும் நம்ம நண்பே விளாங்குடி நவீன அவனுக்காண்டி தான் இன்னைக்கு முதல் பரிசு எடுத்ததுக்கு காரணமே அவன் தான். அவன் இறந்து போயிட்டு அவனே ஒருத்துல, அதனால அவன் நினைவா இன்னைக்கு முதல் பரிசு வாங்கணும். அதுக்காண்டியே பிடிச்சது. முதல் சுற்று வந்து 9 மாடு பிடிச்சி வெளியே போனேன். ஆமா கவர்மெண்ட் பார்த்து என்ன பண்ணாலும் சரி தானே, அது நல்லா அவங்க குடும்பத்துக்கு காலம்பூரா உதவுற மாதிரி ஒரு இதா கொடுத்தா நல்லது. அவன் வீட்டுக்கு ஒரே பையனே, அவன் லைஃப் ஃபுல்லா இருந்திருந்தா அவங்க வீட்டுக்கு கஞ்சி ஊற்றுவான். அது போன்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணா நல்லது. ஒவ்வொரு தடவையும் தான் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, ஆனா பெருசா பரிசீலனை பண்ண மாட்டாரு. போன தடவை வந்து முதலமைச்சர் வந்து அரசியலை தரதுக்கு பரிசீலனை பண்ண அஞ்சூர் நாடு போன வட்டம் 18 மாடு பிடிச்சா, அது ஒரு சில விஷயங்கள்னால அதை விட்டுருங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா ரொம்ப சந்தோஷம். நான் காரை விற்கலாம் போன்ற என்னோட சகோதரர்கள் யூஸ் பண்றாங்க அந்த காரை. என்னோட சகோதரர்கள் யூஸ் பண்றாங்க அந்த காரை. நான் விற்க மாட்டேன் பரிசு. உனக்கு மட்டோட்ட மாடு பிடிக்கிறதுக்கு எல்லா ஜல்லிக்கட்டுல அஜய்ன்ற ஒரு பையன் வர்றான். அவனை பத்தி நீ என்ன சொல்ற? அண்ணே என் உடன்பெறா சகோதரனே, அவன் இன்னைக்கு வந்து நல்லா புடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு மாடு பாஞ்சதுல வெளியில போயிட்டான். அது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. அவன் நல்லா இருக்கான். இன்னும் அடுத்த ஜல்லிக்கட்டுல அவன் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவான். அதுக்கு முழுக்க முழுக்க நான் சப்போர்ட்டா இருக்கேன். கண்டிப்பா எதிர்பாருங்க. என் அண்ணன் தான் வாங்குவான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா அண்ணே இன்னைக்கு காலையில் பூராமே சிறந்த காலையில்ண்ணே, ரொம்ப டஃபா தானே இருந்துச்சு. அண்ணே சிறந்த வீரருக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு வேலை வாய்ப்பு. அண்ணே ஜல்லிக்கட்டுனா உயிரிழப்பு நடக்கதானே செய்யும். அது அந்த அரசு வந்து ஒரு கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்க குடும்பம் வந்து இதாயிரும். ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வரவங்க தான் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிறோம். நாங்க பணக்காரங்கள்ல ஏழையில இருந்து தான் வந்து மாடு பிடிக்கிறோம். முந்தா நாள் நடந்த அவனியாவரம் ஜல்லிக்கட்டுல என்னோட ஃப்ரெண்டு தான் விளாங்குடி நவீன், உயிர் ஃப்ரெண்ட உயிர் நண்பன். அவன் இறந்துட்டான். அவனுக்கு வந்து இந்த அரசு ஒரு நிதி உதவி செய்யணும். அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு வேலை வாய்ப்பு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஒரு வேலை வாய்ப்பு வந்து பண்ணி கொடுக்கணும். ஆமா அதை பத்தி நம்மளுக்கு என்னன்னு தெரியல. பாகுபாடு பத்தி நம்மளுக்கு என்னன்னு தெரியல. இந்த வருஷம் டோக்கனு எதுவும் நம்ம முன்னாடி பேசுற எதுவும் மனசுல வைக்காம நம்மளுக்கு டோக்கன் உதவி செஞ்ச அமைச்சருக்கு ரொம்ப நன்றி. இனி வரும் காலங்களில் ஜல்லிக்கட்டுல வந்து விவசாயத்திற்கு அதாவது வீரர்களுக்கும் டிராக்டர் கொடுக்கறது நல்லது. கார் வந்து ஒரு இதாக தான் இருக்கும். வீரர்களுக்கும் டிராக்டர் கொடுத்தா ஒரு இதான ஒரு பொறுப்பான ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி அது இதாயிரும். இதை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். டிராக்டர் வந்து கண்டிப்பா வரவேற்கிறேன். கண்டிப்பான முறையில் உயிரிழந்த அனைவருக்கும் ஜல்லிக்கட்டுல வந்து பங்கேற்கிற அனைவருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த அரசு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.